இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சுவவி அப்டின்ட்டு. அதாவது திருமணம் கடந்த உறவு அப்டின்ட்டு. தமிழ்ல வந்து எங்க ஆய்ந்தறிந்து பார்த்தாலும் அப்படி ஒரு விஷயங்கள் வந்து கிடையாது. ஆனா, அவரு எப்படி இத வந்து திரும்பி சொல்றாருன்னா, ஆங்கில நாகரீகத்துக்கு வந்து தமிழ மொழிபெயர்க்கிறாராம். ஆங்கில நாகரிகத்த வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறார். திருமணம் கடந்த உறவு அப்டின்ட்டு. ஆங்கிலத்துக்கு மாமா வேல பார்க்கும் கூட்டம். யாரு? சூனா பானா திராவிடம் அப்படிங்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம். ஏன்னா, அங்க தான் வந்து இந்த திருமணத்துக்கு முன்னாடி வந்து கன்னாபின்னான்ட்டு இது பண்றாரு. அத அப்படியே மொழிபெயர்க்கிறாராம் அங்க. திருமணம் கடந்த உறவு என்று யாரு? சூனா பானா திராவிட கூட்டம். மொழிபெயர்ப்புங்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயங்கள வந்து சொல்லும்போது, எந்த சொல் சொல்றியோ, அத தமிழ்ல தான் எடுத்து பார்க்க முடியும் டக்குன்ட்டு. மொழிபெயர்த்தாலாம் இங்க ஒண்ணுத்துக்குமே உதவாது. ஆங்கிலத்தில் உள்ள நாகரிகத்த மொழிபெயர்த்து, இங்க வந்து ஏன்னா திருமணம் கடந்த உறவுன்னு புதுசா ஒரு விஷயங்கள கொண்டு வரேன். உங்க வீட்ல எப்படின்னு நமக்கு தெரியாது. திராவிட சொல்லிட்டே போலாம். அப்புறம் பார்ப்போம்.